அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல ஆன்மீகம் அமானுஷ்யம் சோடி பிரசனம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயன் என்பது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பு. நல்ல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. மாயன் மயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில என்னுடைய நாராயணனும் விஷ்ணுமாயனும் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பாங்க. இயல்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய இயல்பு இப்படித்தானா, அந்த இயல்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருமானா? தராது. இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொண்டால் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம், நிறைய இழப்புகளை சந்திக்காமல் இருந்து விடலாம். இந்த இயல்பு நிலை மாறுவது மனிதனுக்கு மட்டுமல்ல, நவ கிரகங்களுக்கும் உண்டுதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள்ல நமக்கு எல்லாம் தெரியும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுல சனி பகவானுடைய பயிற்சி 2.5 வருட காலம். இந்த 2.5 வருட காலம் பாத்தீங்கன்னா அர்த்தாசம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, வாக்கு சனி என்றெல்லாம் தன்னுடைய வலைகளை நம்முடைய கர்மாவுக்கு எட்டு பேரை நம்முடைய வீசுவார். அப்படிப்பட்ட சனி பகவானே கருணை கூர்ந்து போனால் போகட்டும் பாவம் விட்டு விடலாம் என்று ஒரு வாய்ப்பை தருகிறான். 138 நாட்கள். சனி வக்ரம், அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுவது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கின்றார். மீனத்தில் இருந்து அவர் கும்பம் நோக்கி வந்தால் தானே வக்ரம் அல்ல. ஒரு அதிசயம், அற்புதம். மீனம் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ளேயே அவர் வக்ர பயிற்சியாகின்றார். உத்திரட்டாதியிலிருந்து ரேவதி, மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு வக்ரகதி ஆகின்றார். அதெல்லாம் வக்ரம்னா பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் பார்த்தோம் சூரியனிலிருந்து 5, 6, 7, 8 இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகம் வக்ரமாகும். அப்படிப்பட்ட இந்த கிரகம் வக்ரமாகுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும், குறுகிய காலமாக இருந்தாலும். அப்படிப்பட்ட இந்த சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருக்கின்ற ஒரு காலம். அந்த நிலை மாறுமான மாறும். பார்க்கலாம் சோழி பிரசனத்துல. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? வாழ்வியல தொழில திருப்பத்தை தருமா? கண்டிப்பா தரும். காரணம் என்னன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கின்ற ஒரு காலம். அங்கு இருந்து அவர் 7, 11, 12 ஆகிய வீடுகளை பார்க்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி கணவர் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தருவார். இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குவார், ஒரு அன்பை பொறுக்குவார். அது மட்டும் கிடையாது, ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை அவர் தருவார். கணவர் மனைவிக்குள் இருந்த தயக்கோ எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தை அகற்றுவார் பொதுமே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஒரு மனிதன் எங்கு பிரச்சனையை சந்திக்க கூடாதுன்னா கணவர் மனைவி உறவுல தான் அந்த நிலை மாறும். காரணம் அவர் 7ஆம் வீட்டை பார்க்கின்ற வக்ர சனி தருகின்ற அந்த கலத்திர யோகம் என்றே நான் சொல்லுவேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா திருமண தடை, குடும்பத்துல நிலவி வந்த அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்தமோ அந்த திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடயங்கள் எல்லாம் மாறும். நல்ல சுபத்துவம் அமையும். சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா லாப வீட்டை பார்க்கும் வக்ர சனி வாய்ப்புகளை உருவாக்குவார். அதாவது வாய்ப்புகளே இல்லாமல் தொழில, குடும்பத்துல சில வாய்ப்புகள் வேலுங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டுமே நாம் வாழ்வை நலமாக அமைத்துக் கொள்ள முடியும். அந்த வாய்ப்புகள் இல்லாமல் தயங்கிய கலங்கியவங்க வாழ்க்கையில நல்ல நல்ல புதிய வாய்ப்புகளை எல்லாம் அவர் உருவாக்கி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா சனி தருகின்ற வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் கூட உறுதியாக இறுதியாக இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது வக்ர சனி தருகின்ற வாய்ப்பு ஒரு நற்காலம், பொற்காலம் என்றே கூறுவேன். நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்பவர்கள் எத்தனை பேர்? அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அமைத்து தருவார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். எங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2ல நிம்மதி வேணும், 2ல குழப்பம் இருக்கக்கூடாது, 2ல பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு தொழில். அந்த குடும்பமும் தொழிலும் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்த விருச்சிக ராசி.
கவலைப்பட வேண்டாம். அந்த நிலை மாறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. கடந்த கால கசப்புகளும் பிரச்சனைகளும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தருவார். சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ மோசமான விளைவுகள், எதிர்பாராத விளைவுகள், புயல் அடித்தது போன்ற ஒரு வாழ்வை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவார். நல்லது எது கெட்டது எது புரிபடாமல் போராடிய ஒரு போராட்ட களமாக இருந்த உங்க வாழ்க்கைக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். அது மட்டும் கிடையாது, அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்துல அவசர முடிவு தொழில்ல வாழ்க்கையில எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. முன்ஜாமீன் செய்வதோ அறிமுகம் இல்லாத மனிதருக்கு ஆதரவாக பேசுவதோ கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும். உங்கள் அந்தரங்க விஷயங்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ஒரு நிலையை சொல்கின்றேன். மகான்களா இருந்தாலும் சரி, சித்தர்களா இருந்தாலும் சரி, அதாவது நாமெல்லாம் நம் நலன், நம் குடும்ப நலன். ஆனா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக நலனை வேண்டி, நம் நலனை வேண்டி வாழ்ந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட மகான்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆலயங்கள். அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா திருமணங்கள்னு சொல்லுவாங்க. தெய்வ திருமணங்களை நடத்தி அழகு பார்த்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அந்த கடவுளுக்கு திருமணமா, அந்த தெய்வ திருமணங்களை ஏன் நடத்துகின்றார்கள்? அதை பார்க்கின்றவர்கள் நம் வாழ்க்கையில திருமணம் தள்ளிக்கொண்டே போகின்றது. நம் திருமணம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. நல்ல கணவன் நல்ல மனைவி அமையவில்லையே, நல்ல கணவன் நல்ல மனைவி அமைந்தாலும் நிம்மதி இல்லையே என்று கலங்கியவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வதற்குத்தான் இந்த தெய்வ திருமணங்களை நடத்தினார்கள். கடவுளுக்கு மட்டுமா திருமணம்? நவ கிரகங்களின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் திருமணம். தன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி, அதாவது நீல சரஸ்வதி, நீலா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இருவருக்கும் திருமணம். அது பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்துல குச்சனூர்னு ஒரு அருமையான சுயம்பு சனீஸ்வரனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி 3வது வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய சனீஸ்வர பகவானுக்கு திருக்கல்யாணம். வாய்ப்பும் சந்தர்ப்பம் இருந்தால் இந்த நவகிரக நாயகனை சென்று வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு அமைத்து தரும். சரி, அங்க போக முடியலன்னா கவலைப்படாதீங்க. களிமண் எடுத்துக்கங்க. அந்த களிமண்ணை எடுத்து இந்த மாதிரி 2 காகங்களை நம் கையாலே செய்யலாம். தப்பாயிடுச்செல்லாம் பயப்படாதீங்க. பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பதை போல 2 காக பொம்மைகளை செய்து 3 முறை தலைய சுத்தி ஒரு தட்டு எடுத்துக்கங்க. தட்டா இருக்கலாம் அல்லது ஒரு பாக்கு தட்டாக எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் பொறி, கொஞ்சம் உப்பு, இந்த காகத்தை வைத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணி தனித்திருக்கும் சனீஸ்வரனுக்கோ அல்லது அருகில் உள்ள சிவாலயத்திற்கின்ற சனிபவனுக்கோ சென்று சமர்ப்பித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு தாக்கம், மிகப்பெரிய ஒரு திருப்பம்பனை இந்த 108-38 நாட்களுக்குள்ள நல்ல முறையில் விருச்சிக ராசிக்கு அமையும்.